அது வந்து புதுசு இல்ல. ஏன்னா இனிமேல் அடிக்கடி வரதான் போறேன். வாரத்துக்கு ஒரு நாளாவது வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். காரணம் என்னன்னா, திண்டுக்கல்ல ஒட்டுமொத்த திண்டுக்கல்லையும் மேம்படுத்தணும். இங்க இருக்கிற அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும், பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் தான். இன்னைக்கு நான் வந்து வையாபுரி குளத்தையும் சண்முக நதி ஆத்தையும் தூர் வரணும். ஏன்னா அது வந்து ரொம்ப மோசமா இருக்குன்னு சொன்னாங்க. வையாபுரி குளத்தை நிறைய பேர் முயற்சி பண்ணி அதை சரி பண்ண முடியலன்னு கேள்விப்பட்டேன். சரி, முடியாத நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்ப கொடைக்கானல்ல வந்து 500 மீட்டருக்குள்ள வந்து டாஸ்மார்க்ல இது கொடுக்குறீங்க. ஆனா கொடைக்கானல்ல வந்து 3 பார் பஸ் ஸ்டாண்ட் ஒட்டி தேவாலயம் பள்ளி அருகே இருக்கு. அது அகற்றதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். நிச்சயமா எடுக்கப்படும். அந்த நோக்கத்தினாலதான் முதல்ல இந்த 717 கடையை எடுத்தோம். அடுத்தடுத்து வந்து இதுக்கு முன்னாடி கூட சொன்னேன், நிச்சயமா பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கக்கூடிய கடைகள் எல்லாத்தையுமே விரைவில் பரிசீலனை பண்ணி, இதுக்கு முன்னாடி எடுத்த கடைகளோட அந்த அந்த வருவாய் அந்த இருக்கும் தெரியுங்களா வித்தியாசம், அதெல்லாம் சரி பண்ணி எல்லாமே நடவடிக்கை. அந்த அந்த டாஸ்மாக் மட்டும் கிடையாதுங்க, பொதுமக்களுக்கு எந்த பக்கம்லாம் இடையூறுல இருக்கு டாஸ்மாக், அது எல்லாத்தையும் 100 மீட்டருக்குள்ளதான் இருக்கு. அதுதான் சொல்றேன்னா, அந்த மாதிரி இருக்க கடைகள் அங்க இந்த பகுதி மட்டும் கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லா இந்த மாதிரி இருக்க கடைகள் வந்து மறுபடியும் லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். கூடிய வரையில அதுக்கான ஒரு ஆணை வரும். அதாவது நமக்கு என்ன நோக்கம்னா, அந்த கடையை ஒண்ணு எடுக்கணும், இல்ல இடமாற்றம் செய்யணும். இதுதான் அரசு ரொம்ப தெளிவா இருக்கிறோம். அதுல ரெண்டுல ஏதோ ஒன்று நடக்கும். நீங்க திண்டுக்கல் மாவட்டத்துல பொறுப்பு அமைச்சரா இருக்கீங்க. பள்ளிப்பகுதியில வந்து கடந்த ஆட்சி காலத்துல மண்ணெல்லாம் அதிகமா எடுத்து செங்கல் சுவையா பதுக்கியிருக்காங்க. அந்த மாதிரி இடங்கள்ல கனிமவளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து அபராதம் விதிக்க நடவடிக்கை எடுக்கணும். அது நிச்சயமா அதுக்கான துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாரு, இங்க வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் மூலமா அது நடவடிக்கை. மதுபாட்டிலாம் வந்து கூடுதல் விலைக்கு விற்கக்கூடாது, சட்டமன்ற கூட்டத்தொடர் முன்னாடியே வந்து எம்ஆர்பி கீழே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க சார். அது இன்னும் யாராவது இந்த கேள்வி கேட்பீங்கன்னு காத்துட்டு இருந்தேன். நானா எப்படி சொல்றதுன்னு யோசிச்சேன். உண்மையாலும் அதுக்கான சட்ட வரைவு தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 நாள்ல வந்து அது மேல்மட்ட அளவுக்கு அந்த ஃபைல் மூவ் பண்ணிடுவோம். 1. 2வது, எல்லா பக்கமும் ஒரு பரவலான குற்றம் என்னன்னா, அது வந்து 10 ரூபா அதிகமா விற்கிறாங்க, 20 ரூபா அதிகமா விற்கிறாங்க. அந்த மாதிரி வந்து எல்லா பக்கமும் ஒரு பரவலான குற்றம் இருக்கு, குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது சிலது ஆய்வு பண்ணும்போது நிச்சயம் அவங்க அந்த தவறு நடந்துட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் வெளியே தெரியுற இந்த உலகத்துக்கு அவங்க மேல எடுத்த நடவடிக்கைகள் தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை நான் சொல்லாம இருக்கிறேன்னா, அது சொல்லணும்னா டெய்லி வந்து பிரஸ் பார்த்து இன்னைக்கு இந்த கடைக்காரங்களை எடுத்துட்டோம், நேற்று அந்த கடைக்காரர்களை எடுத்துட்டோம், அவங்க மேல நடவடிக்கை எடுத்துட்டோம்னு சொல்லிட்டே இருக்க வேண்டிய சூழல் இருக்கு. நான் தெளிவா சொல்றது என்னன்னா, இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கேன், எந்தெந்த அந்த பிரச்சனைக்குரிய இங்க அதிகமா வாங்குறாங்கன்னு புகார் வருதோ அந்த புகார் மேல நடவடிக்கை நிச்சயம் இருக்கும். இது நான் என் பார்வைக்கு வரல, இதை நீங்க எனக்கு அனுப்புங்க, நாளைக்கு அங்க நடவடிக்கை இருக்கும். இல்ல சார், தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு வந்துட்டே இருக்கு. நம்ம எவ்வளவுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் எவ்வளவு பண்ணாலும் அப்படியா? அதுவே பெரிய வெற்றி இல்ல. இப்ப 5 ரூபாய்க்கு வந்துருச்சா 10 ரூபாயில இருக்கு. அவங்களும் ஒரு தொழிலாளர்கள் தான், அவங்களோட கோரிக்கை நியாயமானதான். 11,000 ரூபாய் நான் வந்து சிரமங்கிறாங்க. பட் ஆனா இது வந்து இப்ப என்னோட சொந்த கம்பெனினா வாங்க நாளைக்கு 2,000 ரூபாய் சேர்த்து கொடுக்குற, நீ வேலை செய்யு சொல்லலாம். இது ஒரு அரசுங்கும் போது அதுக்கான ஒரு முறைகள் இருக்கு. அந்த முறைப்படி அவங்களுக்கும் நிச்சயம் அவங்கள எல்லாருமே கார்னர் பண்ணி இருக்கிறதுலயே ரொம்ப மோசமானவங்க கெட்டவங்கன்னு சித்தரிக்கிறத எனக்கு விருப்பம் இல்லை. அவங்களுக்கான அந்த ஊதிய உயர்வுகள் பரிசீலனை இருக்கு, அதுவும் சீக்கிரம் கொண்டு சார். நீங்க அமைச்சரை தாண்டி வந்து கட்சியில பொறுப்புல இருக்கீங்க. பள்ளியில வந்து 2 பிரிவா வந்து தாவைகள் இருக்காங்க, அவங்க ஒன்று சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? எல்லாரும் ஒரே பிரிவே பின்னாடி ஆனா 2 பேருக்கு நடத்திட்ட உதவிகள் எல்லாமே தனித்தனியா கொடுக்குறாங்க. அவங்கள சந்திச்சு திட்டம் கொடுக்குறாங்கல்ல, ஒன்றிணைஞ்சு சேர்த்து கரெக்டா இருக்கு. வருங்காலங்களில் ஒரே இடத்துல செய்வாங்க, 2-3 நேரத்துக்கு செய்யறாங்க. எல்லா கட்சியிலயும் பிரச்சனை இல்லாத கட்சிகள் ஏதாவது இருக்கா? ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி இது எங்க குடும்ப பிரச்சனை அப்படி இப்படி இருக்குதான் செய்யும். நான் இன்னைக்கு பேசுவோம், நாளைக்கு மறுபடியும் சேர்ந்து உட்காருவோம். தூய்மை பணியாளர்கள் தனியார் பிரச்சனையா? தூய்மை பணிகள் வந்து தனியார் கொடுக்குற மாதிரி டாஸ்மாக்கும் தனியாருக்கு கொடுக்குற வாய்ப்பு இருக்கா? அதுக்கான பேச்சு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உண்மையாலுமே அப்படி தனியாருக்கு கொடுக்கணும்னு இந்த ஆட்சி அமைச்சதுல இருந்து எங்களுக்கு எண்ணமே இல்லை. உங்களை மாதிரி பத்திரிகையாளர் அடிக்கடி கேட்கும் போது ஒரு யோசனை எங்களுக்கும் வரத ஆரம்பிக்குது. ஏன் தனியார் கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிற யோசனை வரத ஆரம்பிக்குது. பட் எங்க பரிசீலனை அது இல்ல. இன்னும் 2 தடவை எங்கிட்ட கேட்டீங்கன்னா யோசிக்கிறேன். லஞ்ச ஒழிப்புத்துறை ரைட் எடுத்துருக்காங்க அது வந்து அரசியல் பயிர் நோக்கம். என்னோட துறை சார்ந்து ஏதாவது கேளுங்க, அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. மின்வாரியத்துறை சார்பில் இன்னைக்கு வெள்ளை அறிக்கை விடுறாங்க சார். டாஸ்மாக் சார்ந்து இது வரைக்கும் நடந்த ஊழல் ஏதாவது வெள்ளை அறிக்கை வர வாய்ப்பு இருக்கா? எல்லாருக்குமே வெள்ளையா தெரியுது டாஸ்மாக்ல நடந்த ஊழல்லாம். பட் அது இன்னொரு அடுத்த வாரம் குற்றச்சாட்டுக்கு நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஊழல் சொல்றீங்க, எடுக்கிறதுக்காக தானே குற்றச்சாட்டே சொல்றோம். ஏன் அவசரப்படுறாங்க? அவங்களே கேட்டு வாங்கிக்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாங்க கொடுக்குறோம்.